ஓம் சாந்தி. ஹாப்பி தீபாவளி. சங்கமிகத்தில் நம்ம கொண்டாடுறோம் பிராமண பரிவாரத்தோடு. அப்படின்னா அது கூட ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? உலகத்தில் அவங்கவுங்க குடும்பத்தில் கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் பிராமண குடும்பத்தோடு ஃபஸ்ட்டு முரளி கேட்குறோம். அப்புறமா தான் லௌகிக தீபாவளியை கூட கொண்டாட போகிறீங்க. என்ன வீட்டுக்கு போய் தான் கொண்டாடணும். இல்லை, அவிக்வானினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சக்கர் வானிலே பாபா நிறைய தாரணிக்கு தீபாவளிக்கு கொடுத்துருக்குறது. என்ன சொன்னார் பாபா? படிப்பு என்ன பண்ணணும்? ஆர்வமாக படி. ருச்சின்ட்டார் பாபா. ருச்சி மீன்ஸ் என்ன? டேஸ்ட். ருசியாக சாப்பிடணும்னு நினைப்போம் இல்லையா? சாப்பிட்டா எப்படி இருக்கணும்? சாப்பாடு ருசியாக இருக்கும். அந்த மாதிரி பாபா ருசியை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க? ருசியாக சாப்பிடு. நீங்கள் ருசியாக சாப்பிட்டீங்கன்னா அடையாளம் என்ன? தாரணா ஈஸியாக நடக்கும். டேஸ்டாக சாப்பிட்டீங்கன்னா ஞான சாப்பாடு, தாட்ஸ் டேஸ்டாக வரும், வேஸ்டாக வராது. மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் எப்படி வரும்? டேஸ்டாக வரும், வேஸ்டாக வராது. டேஸ்டான வேர்ட்ஸ் வரும், துன்புறுத்துகிற வேர்ட்ஸ் வராது. எல்லாமே என்ன ஆகிடும்? டேஸ்ட். டேஸ்டான எண்ணம், டேஸ்டான வார்த்தை, டேஸ்டான செயல் பண்ணும்போது ஆத்மா ஈஸியான ஆயிடலாம், தேவதை ஆயிடலாம். உண்மையான தீபாவளியை கொண்டாடலாம். உலகத்துல 4 விதமான தீபங்களை ஏற்றுகிறார்கள். ஒன்று, இருளை போக்கக்கூடிய தீபம், ஸ்தூலமான தீபம், இருளை போக்கக்கூடிய தீபம். மண்ணால் ஆக்கப்பட்ட அகல் தீபத்தை ஏற்றப்படுது, ஸ்தூல தீபம். 2வது, ஆத்ம தீபத்தை ஏற்ற வேண்டும். 3வது, குல தீபத்தை ஏற்ற வேண்டும், குல தீபத்தை ஏற்ற வேண்டும். 4வது, ஆசைகளுடைய தீபத்தை ஏற்ற வேண்டும். பாபா எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு நம்ம மேல? ஒரு ஆசையா 2 ஆசையா? ஏகப்பட்ட ஆசை வச்சிருக்காரு பாபா. அந்த ஆசையை நம்ம பூர்த்தி பண்றதுதான் என்ன? ஆசை தீபத்தை ஏற்றுவது. तो दीपावली के दिन दीपक तो कई जन्म जगाए हैं. ஸ்தூலமான தீபங்களை பல ஜென்மா நீங்க ஏற்றி வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையினாலே முக்கியம் என்ன? வீட்டில் தீபத்தை ஏற்றணும். அதெல்லாம் உங்களுக்கு பழக்கத்துல இருக்கு. लेकिन ये 4 प्रकार की दीपक जगाकर अब सच्ची दीपावली मनाओ. நீங்க 4 விதமான தீபத்தை ஏற்றி உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாக்கார் மொழியில் என்ன கேட்டோம்? நம்ம ஆத்மா குழந்தையாயிட்டு தீபங்களுடைய எஜமானன் பாபாவுடைய சந்திப்பு செய்யறதா தீபாவளி. அவர் சந்திப்பு செய்யறதா தீபாவளி. அடுத்து, कभी भी ऐसा कोई कर्म न हो जो कुल का दीपक मूंझ न जाए. நீங்க செய்யக்கூடிய கர்மா அவ்வாறாக இருக்கக்கூடாது, குலதீபம் அணைந்து போய்விடக்கூடாது. कोई ऐसा चलन न हो जो बाप दादा की आशा का दीपक टिमटिमाने लगे. உங்களுடைய நடத்தை அவ்வாறாக இருக்கக்கூடாது. பாப் தாதா உங்க மேல வைத்திருக்கக்கூடிய ஆசை எல்லாத்தையும் தொலைச்சிடுறது. ஆசை எல்லாத்தையுமே தொலைத்து விட. நீங்க இதை செய்வீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க எப்படி ஆகுவீங்க, அப்படி பாபா நிறைய ஆசை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசையே மாறக்கூடிய அளவுக்கு உங்க நடத்தை இருக்கக்கூடாது. என்ன ஆசை பாபா வச்சிருக்கிறாரோ அதை நாம என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்து காட்ட வேண்டும். दीपावली के दिन में 2 बात विशेष ध्यान पर रखना होता है. தீபாவளி என்றாலே விசேஷமா 2 விஷயத்துல விசேஷ கவனம் செலுத்தப்படுகிறது. एक सफाई, दूसरा कमाई. ஒன்று சஃபாயி. சஃபாயின்னா என்ன? சஃபாயின்னா என்ன? ஹிந்தி கற்றுக்கோங்க, சின்ன சின்ன வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. வீடு வாசலெல்லாம் சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது. 2வது கமாய், வருமானம். வருமானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எதுல இருக்கு? தீபாவளி. இந்த 2 விஷயத்த நம்ம சூட்சுமத்துல செய்யணும். அவங்க ஸ்தூலத்துல செய்யறாங்க, நாம என்ன பண்ணணும்? சூக்ஷ்மத்துல கடைபிடிக்கணும்.
तू सफाई भी सभी प्रकार से करना और कमाई का लक्ष्य भी बुद्धि में रखना. சுத்தம் அப்படின்னாலே எல்லா விதமான சுத்தத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வருமானம் அப்படின்னா லட்சியத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். வருமானம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? लक्ष्य बुद्धिயில் வைத்துக் கொள்ள வேண்டும். तो लक्ष्य भी बुद्धि में रखना. जितना स्वयं में दिव्य गुणों का आह्वान करते रहेंगे उतना इन दोनों बातों में सदा संतुष्ट रहेंगे. பாபா சொல்றாங்க, எவ்வளவு உங்களுடைய லட்சியம் புத்தியில் இருக்குமோ அவ்வளவு தன்னிடத்துல தெய்வீக குணங்களை நீங்கள் வரவேற்பு செய்வீர்கள். லக்ஷ்மியை வரவேற்கிறாங்க. தீபாவளின்னா என்ன பண்றாங்க? லக்ஷ்மி தேவியை வரவேற்கிறாங்க. வீடு வாசலை சுத்தப்படுத்தி வச்சா லக்ஷ்மி தேவி அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைவாங்கன்னு வீடு வாசலை சுத்தப்படுத்தி பெரிய கோலமெல்லாம் போட்டு வரதாக நினைக்கிறாங்க. ஆனா பாபா என்ன சொல்லிட்டாரு, இந்த அழுக்கு பிடிச்ச உலகத்துல, இந்த ராவணராஜ்யம் நிறைஞ்ச உலகத்துல லட்சுமி தேவி கால் வைக்க முடியும்? முடியவே முடியாது. லட்சுமி தேவி நிழல் கூட இந்த உலகத்துல பட முடியாது. நம்ம எல்லாரும் லட்சுமி தேவி போல ஆனாதான் இந்த உலகம் சுத்தமாகும். எப்படி சுத்தப்படுத்துறது உலகத்தை? நம்ம லக்ஷ்மி போன்ற தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வந்தாதான் உலகமானது சுத்தமாகிறது, ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும். அப்பதான் லக்ஷ்மி தேவி இந்த உலகத்துல ராஜி பண்றதுக்கு வருவாங்க, பிறப்பே எடுப்பாங்க. பாபா சொல்றாங்க, தெய்வீக குணங்களை நீங்க உங்களுக்குள்ள ஆவகானம் செய்யுங்க. என்ன ஆசை வரணும்? எல்லா தெய்வீக குணமும் எனக்குள்ள வேணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆசை வருது, அப்படி வருது. ஆசை இருக்கு அப்படி. எல்லா தெய்வீக குணம் எனக்கு வேணும் வேணும் வேணும். அதுதான் ஆவகானம் பண்றது. இந்த குணம் என்கிட்ட இல்லை, அந்த குணம் என்கிட்ட இல்லை. ஒவ்வொரு குணத்தையும் என்ன பண்ணணும்? எனக்கு வேணும் வேணும் நம்ம ஆசைப்படணும். பாபா சொல்றாங்க, இந்த ரெண்டு எவ்வளவு தெய்வீக குணங்களை நீங்க உங்களுக்குள்ள ஆவகானம் செய்வீர்களோ அவ்வளவு இந்த ரெண்டு விஷயத்திலும் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். சுத்தமும் ஆயிட்டு இருக்கும் ஆத்மா. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன? சஃபாயி. இன்னொரு விஷயம் வருமானம். வருமானமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். अवगुण आहुति रूप में खत्म होते जाएंगे. அவகுணங்களும் அழிந்து கொண்டே போய்விடும். நல்ல குணம் வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நல்ல குணம் உள்ள போச்சுன்னா கெட்ட குணம் வெளியே போய் फिर नए संस्कार की नए वस्त्र धारण करेंगे. அவகுணம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? தீபாவளினா புது ட்ரெஸ். எல்லாருக்கும் ஆசை என்ன வருது? புது ட்ரெஸ் வேணும். நீங்க என்ன புது ட்ரெஸ் போட்டுக்கணும்? புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கோங்கிறீங்களா? குணங்கள் அது ஆபரணம் ஆயிடுச்சு. குணங்கள் ஆபரணம் ஆயிடுச்சு. புது ட்ரெஸ் எது? ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸா? ஃபரிஸ்தா. புது சன்ஸ்காரம் என்ற புது வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். புது संस्कारम என்ற புது வஸ்திரத்தை धारणे செய்ய வேண்டும். जब मर्जीवा बने नया जन्म नए संस्कार को धारण किया फिर पुरानी संस्कार रूपी वस्त्रों को धारण कर नहीं सकते. நீங்க புது ஜென்மா எடுத்துட்டீங்க, மறு ஜென்மா எடுத்துட்டீங்க. அதனால புது சன்ஸ்காரத்தை தாரண பண்ணக்கூடிய அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுங்கள். பழைய வஸ்திரத்தை நீங்க அணிந்து கொள்ளவே முடியாது. என்ன மனசுல வரணும்? இன்றைக்கு புது புது சன்ஸ்காரத்தை நான் தாரணை பண்ணும். பழசை விட முடியல, பரவாயில்ல. பழசு மாற மாட்டேங்குது, பரவாயில்ல. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்? புது சன்ஸ்காரத்தை நான் எனக்குள்ள கொண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த ஆசையை கொண்டு வரும். அவ்வளவுதான். புதுசு போட்டுட்டேன்னா இது பழசு தானா மாறிடும். தீபாவளி கொண்டாடுவது என்றாலே அர்த்தம் நான் சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும் என்ற திட சங்கல்பத்தை செய்வதுதான் दीपावली கொண்டாடுவதாகும். तो स्वयं को संपूर्ण बनाने के लिए
अपना बोधा मिल्कु चेक करो இல்ல தன்னை நீங்க சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா ஆக்குவதற்கு தன்னுடைய கணக்கு வழக்கை சோதனை செய்யுங்கள். என்ன கணக்கா சோதனை பண்ணணும்? சேமிப்பு கணக்கு. பாபா சோதனை பண்றது சேமிப்பு கணக்கு, புண்ணிய கணக்கு, ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு, யோக பலத்தினுடைய கணக்கு. இதெல்லாம் எவ்வளவு நான் சேமிப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்க. अब तक संपूर्ण श्रेष्ठ संकल्प की पुरुषार्थ में कहां तक सफलता प्राप्त हुई है? சம்பூர்ண நிலையை அடைவதற்கான சிரேஷ்ட எண்ணங்களை செய்து அதற்கான புருஷார்த்தத்துல நான் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கிறேன் பாருங்க. व्यर्थ संकल्पों विकल्पों की ऊपर कहां तक विजय बने? வீணான எண்ணங்கள் மீதும் விகாரமான எண்ணங்கள் மீதும் எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கேன் பாருங்க. वाणी द्वारा कितनी आत्मा को बाप की स्नेह का सहयोग बनाया है? அடுத்த வார்த்தையில என்ன சோதனை பண்ணணும்? என்னோட வார்த்தை மூலமா எவ்வளவு ஆத்மாக்களுக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து பாபாவுடைய அன்புல கொண்டு வந்திருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. அடுத்து என்னுடைய வார்த்தையில எவ்வளவு ஆன்மீக தன்மை வந்திருக்கிறது, அலௌகிக தன்மை வந்திருக்கிறது, அதை செக் பண்ணுங்க. அடுத்து கர்மால எவ்வளவு நான் யோக யுக்தா இருக்கிறேன், கர்ம யோகியா இருக்கிறேன், ஸ்நேக யுக்தா இருக்கிறேன், அதை செக் பண்ணுங்க. சச்சி இதுதான் செக் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதா உண்மையான தீபாவளியை கொண்டாடுவதாகும். जैसे दीपावली पर एक दोषी कच्चा लेते व देते, तो विशेष दिनों पर विशेष कच्ची कौन सी देनी है? அடுத்து தீபாவளி அப்படின்னாலே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து பைசா ஒருத்தர் சந்திக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? கொடுக்கல் வாங்கல என்ன கொடுக்குறாங்க? முக்கியமா பைசா கொடுக்குறாங்க, பைசா வாங்கிக்கிறாங்க. நீங்க என்ன பைசா கொடுக்கணும்? விசேஷமா பைசாலாம் கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்க என்ன பைசா கொடுக்கணும்? ஒன்றும் இல்லையா? तो अब तक जो पुरुषार्थ द्वारा सहज सफलता प्राप्त हुई हो, वो अनुभव हुआ हो, ऐसा अपने अनुभव का ज्ञान रतन जिस द्वारा प्रैक्टिकल अनुभवी बन जाए, ऐसा रतन एक दो को कच्ची के रूप में विशेष रूप से देना है. என்ன பைசா கொடுக்கணும்? தீபாவளினாலே தாத்தா பாட்டிகிட்ட போய் பைசா வாங்கணும். குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆசை வரும்? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா பைசா கொடுக்கணும். பெரியவங்கள்ட்ட பைசா வாங்கறதுக்காகவே போவோம். இங்க பாபா என்ன சொல்றாரு? நீங்க உங்க புருஷார்த்தத்து மூலமா அடைஞ்ச வெற்றியினுடைய அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த அனுபவம் என்ற ரத்தனத்தை வாழ்க்கையில ஞானத்தை பயன்படுத்தி அது மூலமா அடைஞ்ச பிராப்தியினுடைய அனுபவத்தை ரத்தனங்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுங்க. இதுதான் விசேஷமா நீங்க கொடுக்க வேண்டிய பைசா. கொடுக்கலாமா? சொல்லலாமா? அப்போ तो ऐसा दीपावली मनाओ, ऐसी श्रेष्ठ आत्मा बन अन्य आत्मा की श्रेष्ठ सेवा करो. இது போல சிரேஷ்டமான தீபாவளி கொண்டாடுங்க. சிரேஷ்ட ஆத்மா ஆயிட்டு சிரேஷ்டமான ஒரு சேவையை பண்ணுங்க. आज के दिन सर्व आत्मे धन की प्यासी होते हैं. उन प्यासी आत्मा को ऐसा रूहानी धन दो जिसमें कभी भी आत्मा को धन मांगने का आवश्यकता ही न रहे. இன்றைக்கு ஆத்மாக்கள் பணம் வேணும் பணம் வேணும், பணத்தினுடைய ஆசையில் இருக்கிறாங்க, தாகத்தில் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தாகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஆன்மீக செல்வத்தை கொடுங்க. இந்த ஆன்மீக செல்வத்தை அவங்க வாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்கணும். அந்த செல்வத்தினுடைய அந்த பசி இருக்கு இல்லையா, பணப்பசின்னு சொல்றாங்க இல்லையா, அது அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். कोई कितने भी करोड़पति हो लेकिन आज के दिन भिखारी बनते हैं. எவ்வளவு கரோடபதியா இருந்தாலும் கூட இன்றைக்கு என்ன பண்றாங்களா அவங்க? முக்கியமா லக்ஷ்மி தேவிட்ட போய் பணம் கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் மேல உங்களுக்கு என்ன ஆகணும்? கருணை வரணுங்கிறார் பாபா. அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் மேல கருணையை கொண்டு வாங்க. இல்ல தீப மாலை பாபா பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். தீபங்களை பாபா சந்திக்கிறார். அதுதான் என்ன? தீபாவளி. அவருக்கு ஆத்ம தீபத்தை பார்த்தால என்னவாகிறது?
குஷி ஏற்பட்டுடுது. அதில் எப்போதுமே நீங்கள் சதா நீங்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய தீபமாக ஆக வேண்டும். நிறைய பாயிண்ட் கேட்டுட்டோம். இப்போ ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டா நம்ம யோகா முடிச்சுட்டு கேம்ஸ் வச்சுக்கலாம். சொன்ன பாயிண்ட் அடுத்து யாரும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. டேஸ்டாக படிக்கணும். டேஸ்ட் எப்போ வரும்? ஆத்மா அபிமானி ஆயிட்டு படிக்கும்போது. யார் படிப்பிக்கிறாங்கிற நஷாவோட படிக்கும்போது, நிச்சய புத்தியோட படிக்கும்போது. ஸ்வீட்டா பேசணுமா? அமர ஜோதி பேர் என்ன கொடுத்தார் பாபா இன்னைக்கு? அமர ஜோதி பவ என்ற வாழ்த்து நீங்க பாபாட்ட வாங்கணும். அழிவற்ற ஆத்மாவாக இருக்கணும். ஆத்மா அழிவற்றது தான், அதோட பிரகாசம் அழியக்கூடாது. அந்தர்முகிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டோம். பாயிண்ட் யோகாங்கிற சப்ஜெக்ட்ல அது ஒரு பாடமா இருக்குதுன்னு பார்த்தோம். புதிய சன்ஸ்காரம் என்ற புது ஆடையை அணிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஏதாவது புது சன்ஸ்காரத்தை கொண்டு வருவேங்கிற திட சங்கல்பத்தை எடுத்துக்கணும். அதுதான் பாபா என்ன சொன்னார்? உண்மையிலேயே தீபாவளியை கொண்டாடுறதுன்னு சொன்னார். பிராமண நானும் பாபாவும் கம்பைண்டா இருக்கணுங்கிற பிராக்டிஸ் பண்ணுங்க. மூணாவது யாருமே உங்களை பாபாட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சுத்தம் வருமானம் பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டாரு. பின்னாடி தீபராஜா தீபராணி முழு உலகத்துக்கும் சேவா பண்ணணும். முருகர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லல, சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா தெய்வீக குணம் வேணும் வேணும்னு ஆசைப்படணும். தெய்வீக குணம் உள்ள போறப்போ அவகுணம் வெளியில போயிடுது. லட்சியம் வேணும். சம்பூர்ண நிலையை அடையணுங்கிற லட்சியத்தை புத்தியில கொண்டு வரணும். பிரம்மா பாபா பற்றி இன்னைக்கு முரளியில பாபா சொல்லியிருந்தார். அனுபவம் என்ற ரத்தினங்களை பிறருக்கு பைசாவா கொடுக்கணும். இதான் உண்மையிலே கொடுக்கல் வாங்கல் செய்வது. வியாபாரம் பண்ண கத்துக்கோங்கன்னு பிரம்மா பாபா பத்தி சொன்னார் பாபா. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. விஸ்வராஜ்யை அடைய போறேங்கிற அந்த நம்பிக்கை வந்த மாத்திரத்துல அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? பாபாவோட வியாபாரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.